வணக்கம் உறவுகளே, நாங்கள் நாச்சிக்குடாவிலே இருந்து பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்துக்கு போகிறோம். அது தெரியும் உங்களுக்கு, செவ்வாய்க்கிழமைகளில் நிறைந்த சனக்கூட்டம். இந்த ஆலயத்தை நோக்கி தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். வாகனங்களை வாகனம் அங்கே நிற்குது. கோயில் அங்கே இருக்கு. வாகனம் இஞ்சி வாகனம் எல்லாம் ரோட்டு நிற்குது. அதை விட உள்ளே நிற்குது. அங்கே தள்ளி நிற்குது. எங்கே சனம் கூடுதோ அங்கே வியாபாரம் நடக்கும். அதே போல் அதுக்கு இப்போ குறைஞ்சிட்டது. இங்கே வந்து அந்த இடத்துலேருந்து கடை பாருங்க எவ்வளவு மக்கள் படையெடுக்கிறதுக்குறாங்கண்டு. வரிசையை பாருங்க, அங்கே வரிசை போகும். தோனியப்பா எல்லாருக்குமே தெரியும். மன்னாரில் இங்கே வெள்ளாங்குளமெல்லாம் தாண்டி வர இருக்குது பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயம். வந்து இப்போ இதுக்கு தான் எல்லாம் படையெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாம் நம்பிக்கையில் பார்த்தா இப்படி தெருவிலாம் கிடக்கு. சரியாக சொட்டே இல்லை, தெருவிலாம் போட்டிருக்குறாங்க. இந்த இப்படியெல்லாம் வழிபாடு எந்த வகையிலையோ தெரியா உரிய செய்தாலே ரெண்ட கருணை கிடைக்கும் நினைக்கிறேன். பாருங்க வாங்க, உங்களோட கதைக்கணும் போல இருக்கு. நீங்கள் அந்தோனியர்களுக்கு வர்றீங்களா ஒவ்வொரு செவ்வாய்? என்னத்தை அறிந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க? ஓ, அந்த சொல்லிக்கிறோம். இங்கே போனால் நினைச்சது நடக்குது. அப்போ நாகம்மாள் இருக்கிறா. இப்படி ஒரு ஆள் காட்டுக்குள்ளே போகிற வராம் வழி தெரியாமல் பாம்பு கூட்டி கொண்டு வந்து வெளியில் விட்டதாம். அப்போ அதுலேருந்து தான் இது இந்த புதுமை பிரபலியமானதுன்னு சொல்லி, அப்போ அதால் இந்த அந்தோனியர் அங்கால நாகம்மன். அப்போ நாங்களும் இன்றைக்கு வந்து கும்பிட்டுட்டு வருவோம். எங்களுடைய தான் நீங்கள் முதல் முறையா நீங்கள் ஐயா உங்களோட. அப்போ இதை வந்து கும்பிட்டு எங்கள்கிட்ட வேண்டுதலையும் வச்சு எல்லாம் கொண்டு வந்து கட்டி கும்பிட்டுட்டு போகிறோம். சரியம்மா, டே கும்பிட்டுட்டு போகிறோம்.
அவருடைய அற்புதத்தையும் இதுகளையும் நாங்களும் பார்ப்போம். எந்த இடம் நீங்கள்? நாங்கள் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துலேருந்து வந்துருக்குறீங்க? யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து பஸ்ஸில்? ஆனால் பஸ்ஸெல்லாம் வந்துடலாம். ஒருக்கா வந்து எங்களை இந்திய வச்சு எங்களை கவலை இப்போ எங்களை கும்பிட்டுட்டு போவோம். விட்டா வழி. சரியம்மா.